خيرها الفعل. அதில் அந்த நல்ல வார்த்தை சொல்வது அல் ஃபால். ஃபால் என்பது ஒரு நல்ல விடயம் என சொன்னார்கள். இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வமல் ஃபாலு, ஃபால் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கலிமத்து சாலிஹா. சில அறிவிப்புகளில் அல் கலிமத்து தையிபான்னு வருகிறது. நல்ல வார்த்தை, நீ மனிதனுக்கு சொல்லுகின்ற நல்ல வார்த்தை, அதான் ஃபால். கண்ணியமானவர்களே, நமக்கு சில நேரம் விளங்கும், உண்மையிலே இது என்ன, இது நல்லா வராதுங்கிறது நமக்கு தெரியும். எம்முடைய அனுபவத்தில் மனச்சாட்சி அடிப்படையில் தெரியும். இருந்தாலும் நாம் அந்த இடத்துல என்ன செய்யணும்? நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, மரண தருவாயில் ஒருவரை சந்திச்சாலும் அவருக்கு நம்ம பேசுறது விளங்கினா என்ன சொல்லணும்? அல்லாஹ் சுகமாக்கிடுவான், கவலைப்படாதீங்க, அப்படி பாசிட்டிவா பேசணும், நல்ல வார்த்தைகளை சொல்லணும் சகோதரர்களே. இதைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல, இது பெரும்பாலும் எங்க நடக்குதுண்டா, நோயாளிகளை சிலர் சந்திக்க போவாங்க. நோயாளிகளை சந்திக்க போய் ஊர்ல நடந்த இல்லாத பொல்லாத எல்லா கதைகளையும் சொல்லிவிட்டு வந்தா அவருக்கு இருக்கிற நோயை விட இன்னும் கூடிரும். இப்படி நடக்குது ஊர்ல. அண்மையில் ஒருவர் என்ன செய்யறார் என்றா, ஒரு நோயாளியை சந்திக்க போகிறார். நோய் என்னன்னா, காலில் ஒரு காயம், முழங்காலுக்கு கீழே ஒரு சின்ன காயம், எலும்புக்கு பக்கத்தில் வந்ததால் அந்த காயம் குயிக்க என்ன செய்யல, ஆறல. இப்ப வந்த ஒருவர் சொல்றாரு, இப்படித்தான் எங்கட தாத்தாட மகன் ஒரு ஆளுக்கும் என்ன இப்படி ஒரு காயம் வந்து சரி வரல, கடைசியா காலை கலட்டி கொஞ்ச நாளையில என்ன செஞ்சிட்டார், மரணிச்சிட்டார் அப்படின்ற செய்திய அந்த கதையை சொல்றார் அவர்கிட்ட. கண்ணியமானவர்களே, இப்ப நாம யோசிக்கணும், நோயாளியாக இருக்கின்ற ஒரு மனிதன், அவன்கிட்ட போய் நாம ஆறுதலான வார்த்தைகள், ஒரு நாலு நல்ல வார்த்தையை சொல்றதா, அல்லது ஊரில் நடந்த சில கவலைக்கிடமான சில சம்பவங்களை சொல்லி நாம இன்னும் அவரை ஒரு கவலையான ஒரு மனிதராக மாற்றதா? நபி அவர்கள் சொன்னார்கள், அல் ஃபாலு, நல்ல வார்த்தை, நல்ல விதமாக பேசுவது, இது ஒரு சிறந்த விடயம் என சொன்னார்கள். ஆகவே கண்ணியமானவர்கள், நாம புரிந்து கொள்ளணும், இஸ்லாத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது கிடையாது. அதே போல நபி அவர்கள் சொன்னது போல நாம் பிறரை சந்திக்கின்ற பொழுது நாம் நல்ல வார்த்தைகளை, பாசிட்டிவான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி இன்னும் நம்பிக்கை ஊட்ட வேண்டும், இன்னும் நம்பிக்கை ஊட்டணும். ஒரு புள்ள ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டான், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டான். சில பெற்றோர்கள் அவன் 0 மார்க்ஸ் தான் எடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க, இன்ஷா அல்லாஹ் மகன் அடுத்த எக்ஸாம்ல என்ன செய்யலாம், நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம், நீங்க படிப்பீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ நடந்துட்டு அப்படின்னு சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. சில பிள்ளைகள் 80-90 மார்க்ஸ் எடுத்துட்டு வரும். எங்க அந்த 10 மார்க்ஸ் கேட்டு அடிக்கிற பெற்றோர்களும் என்ன இருக்கிறார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, அப்ப நம்ம பொது மக்களை சந்திச்சாலும் சரி, அதே போல நம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆர்வமூட்டக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும்.